நலந்தானா. தட்டமை சிறுவயதில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று 9 மாதங்கள் அதுக்கு பிற்பட்ட பகுதிகளில் ஏற்றுகின்ற பொழுது அவ்வாறு தடுப்பூசி ஏற்றினால் அது அவருக்கு வாழ்நாள் முழுவதும் இந்த நோய் வராத தன்மை காணப்படுமா? திருப்பியும் துறையானது அமைச்சு திருப்பி இது ஒரு மெசிவ் அந்த வேக்சினேஷன் கேம்பெயின் தொடங்கி திருப்பி இந்த போட்டு இந்த நோயை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்தது. இந்த ரேஷ் ஸ்வத்த புள்ளிகள் நமது உடலில் தோன்றுகிறது. இந்த ஏப்ரல் மே எங்களுக்கு ஒரு பெரிய கடினமான காலப்பகுதி. வணக்கம் நேர்களே, நலந்தான நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினமும் நலந்தான நிகழ்ச்சியில் தற்போது நாட்டில் தொற்றாக வருகின்ற இந்த தட்டமை அல்லது இந்த சின்னமுத்து நோய், அதே போன்று சமகாலத்தில் நாட்டில் அதிகரித்திருக்கின்ற இந்த வெப்பம், இந்த வெப்பத்தில் இருந்து எவ்வாறு நாங்கள் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும், இந்த வெப்பத்தினுடைய தாக்கத்தால் எவ்வாறான நோய்கள் எங்களை தாக்குகின்றன, இதிலிருந்து சிறுவர்கள் பெரியவர்கள் எவ்வாறு தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும், அதே போன்று இந்த காலகட்டத்தில் வெளியில் பணிபுரிபவர்கள் எவ்வாறான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் இன்றைய தினம் இந்த நலந்தான நிகழ்ச்சியோடாக பார்க்க போகின்றோம். இது தொடர்பில் ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் வழங்குவதற்காக எமது கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நிபுணர் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். உண்மையில் நாங்கள் பார்க்கலாம் டாக்டர், இந்த தற்போதைய இந்த காலகட்டம் நாட்டில் வளமையை விட மாறாக அதிகரித்திருக்கின்ற இந்த வெப்பத்தினால் பல்வேறு நோய் தாக்கங்கள் ஏற்படுகின்றன. அதனால் பலர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதே போன்றும் சமகாலத்தில் இந்த தட்டமை அல்லது இந்த சின்னமுத்து என்கின்ற ஒரு நோய் நாங்கள் பார்க்கலாம். ஒரு காலகட்டத்தில் இந்த சின்னமுத்து அல்லது தட்டமை நோய் இல்லாத நாடாக இலங்கை அறிவிக்கப்பட்டிருந்தது, பிரகடனப்படுத்தப்பட்டிருந்தது. அதன் பின்னர் இவ்வாறான நோய்கள் வருகின்ற பொழுது அது எவ்வாறு வருகின்றது, அதிலிருந்து நாங்கள் எவ்வாறு எங்களை பாதுகாத்து கொள்ளலாம் போன்ற கேள்விகள் இருக்கின்றது. பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், இந்த நீண்ட காலங்களின் பின்னர், அதாவது நாங்கள் கடந்த ஒரு பெண்டமிக், அதாவது கொரோனா பெருந்தொற்றின் பின்னர் பல்வேறு தாக்கங்கள் வந்து கொண்டிருக்கின்றது. சரி, இந்த தட்டமை அல்லது சின்னமுத்து என்றால் என்ன என்றதை நாங்கள் ஆரம்பத்தில் பார்க்கிறோம். ஆம், இலங்கை ஒரு சுகாதாரத்துறையில் ஒரு படி முன்னோக்கி, மத்திய ஆசிய நாடுகள் ஒப்படையில் ஒரு படி முன்னோக்கி எப்போதும் உள்ளது. இதன் காரணமாகவே இந்த சின்னம்மை தட்டமை கூறப்படுகின்ற மீசில்ஸ் இந்த வைரஸ் நோயை 2019 இல்லாமல் செய்துள்ளது. ஆனாலும் இது இப்போது திருப்பி இந்த நோயானது நமது நாட்டில் சிறிதாக வருகின்றது. முதலாவதாக நோக்குவோமானால் இந்த சின்னமுத்து தட்டம் என்றால் என்ன என்று நோக்குவோம் என்றால், இது ஒரு வைரஸால் ஏற்படுகின்ற மீசில்ஸ் என்ற வைரஸால் ஏற்படுகின்ற ஒரு நோயாக காணப்படுகின்றது. இதன் குணங்குறிகள் என்ன என்று பார்த்தோம் என்றால், முதலாவதாக இது குணங்குறிகள் காய்ச்சல். பொதுவாக எல்லா இன்ஃபெக்ஷன் கிருமி தொற்றுகளுக்கும் காய்ச்சல் காணப்படுகின்றது. இரண்டாவதாக இருமல், ரைக்கோஃப், வறட்டு இருமல் காணப்படுகின்றது. மூக்கால் தண்ணீர்கள் ஊற்றப்படக்கூடிய தன்மை, கண் சிவக்கின்ற தன்மை ஏற்படுகின்றது. அதற்கு அப்பால் இதுக்கு முக்கியமான நாங்கள் இதுக்குரிய சிறப்பான ஒரு சிம்டம் என்று இந்த குணக்குறிய என்று பார்த்தோம்னா, இந்த ரேஷ் ஸ்வத்த புள்ளிகள் நமது உடலில் தோன்றுகிறது. இது பொதுவாக குழந்தைகளைத்தான் தாக்குகின்றது. ஆனாலும் இளவயதினை மற்றவர்களின் தாக்குகின்ற தன்மை காணப்படுகின்றது. இந்த ரேஷ் காய்ச்சல் 4ஆம் நாளுக்கு பிறகுதான் இந்த ரேஷ் ஏற்படுகின்றது. பொதுவாக முகத்தில் ஏற்படுகின்றது. பின்னர் உடம்பின் மற்ற அங்கங்களுக்கும் இது பரவுகின்றது. அதனை தவிர நாங்கள் ஒரு சொல்லுவோம், வெள்ளை புள்ளிகள் நமது வாயினுள் ஏற்படுகிறது, கொப்ளிக் ஸ்பாட் என்று கூறுகின்றோம். அது நமது வாயில் உள்ள அந்த பக்கல் மியூகோசா உள்ளுக்கு இருக்க வாய் சுவர் பக்கமாக நமது வெட்டைப்பல்லுக்கு எதிராக அந்த வெள்ளை புள்ளிகள் ஏற்படுகின்றது. இதுவும் ஒரு தனித்துவமான ஒரு குணங்குறியாக காணப்படுகின்றது மீசில்ஸ் நோய். ஆகவே வைரஸானையை நாங்கள் இதை பற்றி கவலைப்படுகின்றோம், நோக்குகின்றோம். இது ஒரு சொல்லுகின்றோம், ஒரு ஹைலி கண்டாக்ஷன் சொல்லுகின்றோம். அதாவது ஒருவர் மூலம் ஒரு 10 தொடக்கம் 12 பேருக்கு நோயானது பரப்பப்படுகின்றது. அதாவது டக்கண்டு
வேகமாக நோயானது கடத்தப்படுகின்றது. எவ்வாறு கடத்தப்படுகின்றது பார்ப்போமானால், நாங்கள் இருமும் போது அல்ல தும்மும் போது நமது அந்த ரெஸ்பிரேட்டரி அந்த ரொப்லெஸ் மூலம் மற்றவர்களுக்கு கடத்தப்படுகின்றது. அதனால் தான் சொல்கின்றோம், இந்த ஓவர் கிரவுட், இந்த மக்கள் கூடுதலாக இருக்கும் இடங்களில் நோயானது கடத்தப்படுகின்ற வீதமானது கூடுதலாக காணப்படுகிறது. அதுதான் சிறுவர்கள் பாடசாலைகள், நர்சரிகள் என்பவர்கள் நோயானது விரைவாக கடத்தப்படுவதற்கு காரணம் இவ்வாறான கிரௌடட் பிளேஸில் தான் கூடுதலாக கடத்தப்படுகின்றது. இப்போ நாங்கள் என்ன மாதிரி கடத்தப்படுகின்ற பார்த்தோம். ஒரு இந்த கிருமி தொற்றானது ஏற்பட்டு 7 அல்ல 14க்கு பின்னர் நமக்கு குணங்குறிகள் ஏற்படுகின்றது. ஆகவே நாங்கள் எவ்வாறு இந்த நோயானது நாங்கள் மற்றவர்களுக்கும் கடத்துகின்றோம். காய்ச்சல் ஏற்படுத்திலிருந்து 4 நாளுக்கு முன்னரும் பின்னரும் நோயானது நாங்கள் மற்றவர்களுக்கு கடத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூடுதலாக காணப்படுகின்றது. இரண்டாவதாக இந்த நோயானது என்னென்ன குணங்குறிகள் என்று பார்த்தோம். ஆகவே நோயை நாங்கள் ஏன் நாங்கள் இதை பற்றி நாங்கள் கவலைப்படுகின்றோம், ஏன் இதை பற்றி கூடுகிறோம். வைரஸ் காய்ச்சல் வந்து போகிறது, அது ஒரு கிளைமேட் ஒரு சீசன், வெக்கையோ இதோ வெயில் காலங்களில் அந்த நோய்கள் ஏற்படுகின்றது. நாங்கள் ஏன் கூடுதலாக இந்த மீசிஸை பற்றி யோசிக்கின்றோம் என்றால், இதனை நாங்கள் தடுக்கலாம். இது நோய் வந்தால் நம்மிடம் இதுக்குரிய ஸ்பெஷலான விசேடமான மருந்துகள் நம்மிடம் இல்லை. பொதுவாக அந்த கொப்பளிப்பானுக்கு நாங்கள் எங்களுடைய மருந்து காணப்படுகிறது, சில வைரஸ் காய்ச்சலுக்கு மருந்து காணப்படுகிறது, பாக்டீரியா காய்ச்சலுக்கு மருந்து காணப்படுகிறது. ஆனால் மீசில்ஸ் நோய்க்கு அதுக்குரிய விசேடமான மருந்து காணப்படாது. நாங்கள் சப்போர்ட்டிவ், அதாவது நாங்கள் இந்த மாதிரி ஒரு நோய்க்கேற்றமாறு வைத்தியம் செய்கின்றோம். இந்த நோயின் இந்த பாதிப்புகளை நோக்குவோமானால், ஒன்று நிமோனியா ஏற்படுகின்றது. இந்த மீசில்ஸால நம்ம சுவாச பையில அலர்ஜி ஏற்பட்டப்படுத்து நிமோனியா காய்ச்சல் ஏற்படுகின்றது. இரண்டாவதாக இது பொதுவான ஒரு இறப்புக்குரிய ஒரு காரணமாக காணப்படுகின்றது. இரண்டாவதாக நமது குடலை தாக்கும் போது டயரியா ஏற்படுகின்றது. இந்த டயரியான வயிற்றாலை போகும் தன்மை கூடுதலாக காணப்படுகின்றது. இதன் மூலம் அப்பிள்ளைகளானது டீஹைட்ரேஷன், தனித்தன்மையற்று அவர்கள் மயக்கத்துக்கு சோர்வுக்கு உள்ளாகின்றார்கள். மூன்றாவதாக நாங்கள் பார்ப்போமானால், இது பாரதூரமான பாதிப்பு மூளையில் நோயானது தாக்கத்தை ஏற்படுகின்றது. இதன் மூலம் நமது செயற்பாடுகள் குறைந்து போகின்றது, மூளை காய்ச்சல் ஏற்படுத்தப்படுகின்றது. இதனை தவிர பார்த்தோம்னா நம்ம காதில் கிருமி தொற்றை ஏற்படுங்க, காதில் இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்துங்க. இவ்வாறு பல்வேறு வகையான அங்கங்களில் தனியே இது உடம்பு ரேஷ் மட்டுமல்லாது அங்கங்களையும் தாக்கங்கள் ஏற்படுத்தபடியால் இது ஒரு சீரியஸான ஒரு பாதிப்பான நோயாக காணப்படுகிறது. ஆகவேதான் நாங்கள் வைத்திய சுகாதாரத்துறையானது கூறுகின்றது, கட்டாயமா இதனை நாங்கள் தடுக்க வேண்டும். இது பரவினால் சரியான கஷ்டமாக இருக்கும். எவ்வாறு கன பேருக்கு நோயான ஏற்படுப்பது சொன்ன மாதிரி கைலி கண்டாஜியஸ், இது ஒருவருக்கு ஏற்பட்ட எல்லோருக்கும் படப்பட்டு பரவிவிடும். எல்லோரும் வைத்தியசாலைக்கு வரும்போது வைத்தியம் செய்வதற்கும் ஒரு கஷ்டமாக காணப்படுகின்றது. ஆகவே ஏன் இது ஏற்படுகின்றோன்று பார்ப்போமானால், இலங்கை இதுக்குரிய மருந்து, தடுப்பு மருந்தானது 1963ஆம் ஆண்டு அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பின்பு இந்த தடுப்பு மருந்து உலக ரீதியில் எல்லா இடமும் கொடுக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட இலங்கையில் 99% அந்த கவரேஜ் சின்ன பிள்ளைகளுக்கு இந்த தடுப்பு மருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. நாங்கள் 2 வகையான டோஸ் கொடுக்கின்றோம். ஒன்று 9 மாதத்தில் ஒன்று கொடுக்கின்றோம், MMR வேக்சின் என்று கொடுக்கின்றோம். மற்றது 3 வயதில் இந்த மருந்தை கொடுக்கின்றோம். இதன் மூலம் நோயானது பரவப்படுகின்ற வீதத்தை குறைக்கின்றோம், நோயானது கட்டுப்பாட்டுகள் வைத்திருந்தோம் 2010 மட்டும். அதற்கு பின் ஏன் இது கூடிச்சுன்னு சொன்னால், எங்களோட கொரோனா பேண்டமிக் வந்தது. இதன் மூலம் அந்த வேக்சினேஷன் எல்லாம் கொஞ்சம் சிரமமாக போய்விட்டது. இதன் மூலம் குழந்தைகளுக்கு அந்த வேக்சின் கொடுக்கறது பிரச்சனையாக போய்விட்டது. ரெண்டாவது, சில பேரண்ட்ஸ் அவைக்கு விருப்பம் இல்லை, வேக்சின் பிள்ளைகளுக்கு கொடுக்கறது விருப்பம் இல்லை. இதன் மூலம் நோயானது திருப்பியும் 2023 திருப்பியும் எங்களுக்கு கணக்க பேஷண்ட் வந்தினம் சின்னமுத்துன்னு சொல்லி திருப்பியும் சுகாதாரத்துறையானது, சுகாதார அமைச்சு திருப்பி இது ஒரு மெசிவ் அந்த வேக்சினேஷன் கேம்பெயின் தொடங்கி திருப்பி போட்டு இந்த நோயை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வந்தது. திருப்பியும் இந்த மாதம் நமக்கு இந்தியாவில் கொழும்பில் 2 நோய் மீசில்ஸ் நோயானது, அதாவது சின்னமுத்து நோயானது எங்களுக்கு வந்துள்ளது. அதற்கு காரணத்தை பார்த்தோமானால் அது இங்கு இல்லை, இது வெளியிலிருந்து தான் நோயானது வெளிநாட்டிலிருந்து தான் நோயானது வந்துள்ளது.
ஆகவே இதனை பற்றிய விழிப்புணர்வு எல்லோருக்கும் கட்டாயமாக எல்லா மக்களுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். எவ்வாறு இந்த நோயை நாங்கள் வந்து அணுக வேண்டும், எவ்வாறு இதனை வந்து நாங்கள் தடுப்பதன் மூலம் நாம் எமது பிள்ளைகளை வைத்திருக்க முடியும் என்பதை அறிய வேண்டும். தினமும் நிலந்தர நிகழ்ச்சி நாங்கள் இந்த தட்டமை அல்லது இந்த சின்னமுத்து நோய் நிலைமை தொடர்பில் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். மருத்துவர் இதற்கு முன்னர் கூறியிருக்கிற இந்த சின்னமுத்து அல்லது இந்த தட்டமை என்றால் என்ன, அது எவ்வாறு பரவுகின்றது, அதிலிருந்து நாங்கள் எவ்வாறு எங்களை பாதுகாத்து கொள்ளலாம், எவ்வாறான அறிகுறிகள் தென்படுகின்றன, எத்தனை நாட்களுக்கு முன்னர் எத்தனை நாட்களின் பின்னர் இதனுடைய பரவுகின்ற வேகம் அதிகமாக இருக்கின்றது, இதற்கான சிறுவர்களுக்கான தடுப்பு ஊசி எவ்வாறு ஏற்றப்படுகின்றது, குறிப்பாக இந்த கொரோனா காலகட்டத்தின் பின்னர் இந்த தடுப்பு மருந்துகள் ஏற்றப்படாததால் ஒரு நோய் பரவல் அதிகரிப்பு தன்மை காணப்படுவதாக கூறியிருக்கிறார். அதே போன்று முக்கியமாக கூறியிருக்கின்றார், இந்த புலம்பெயர் தேசங்களில் இருந்து நாட்டுக்கு வருகை தருபவர்களூடாக இந்த நோய்கள் பரவுகின்ற தன்மை காணப்படுவதாக. சார் டாக்டர், இப்போ நாங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த தட்டமை சிறுவயதில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று 9 மாதங்கள் அதுக்கு பிற்பட்ட பகுதிகளில் ஏற்றுகின்ற பொழுது அவ்வாறு தடுப்பூசி ஏற்றினால் அது அவருக்கு வாழ்நாள் முழுவதும் இந்த நோய் வராத தன்மை காணப்படுமா? இப்போது பார்த்தோமானால் இந்த வேக்சினேஷன் என்று கூறுகின்றோம். அதாவது எதிர்ப்பு சக்தியை நாங்கள் வந்து இந்த மருந்துகள் மூலம் ஏற்றுவதன் மூலம் நமது உடலை வந்து சோதனையாக வைத்திருப்பது. அப்போ அந்த வேக்சின் வந்து நாங்கள் மீசிஸுக்கு வந்து ஏன் நாங்கள் இந்த 9 மாதம் கூறுகின்றோம்னா, ஒன்று வந்து குழந்தை பிறந்தவுடன் அந்த அம்மாவினுடைய அந்த பிளசண்டா சூழ்வித்தத்தினூடாக பிள்ளைக்கு கொஞ்சம் ஆன்டிபாடி போய் இதுக்குரிய எதிர்ப்பு சக்தியானது காணப்படுகின்றது. அதை பேர்ந்து போக அந்த ஆன்டிபாடி இந்த தன்மை குறைய திருப்பி நோய் வர சாத்தியக்கூறு கூடு என்பதால் தான் இது 9 மாதத்தில் நாங்கள் இந்த வேக்சினை நாங்கள் போடுகின்றோம். திருப்பி இன்னும் ஒரு வேக்சின் திருப்பி வந்து நாங்கள் 3 வயதில் போடுகிறோம். இதன் மூலம் இந்த இம்யூனிட்டியின் அளவை கூட்டுகின்றோம். இது இந்த வேக்சின் குவாலிட்டி, வேக்சின் இந்த மருந்து சரியாக அந்த வேக்சின் போட்டால் இந்த நோயில் உங்களுக்கு லைஃப் லாங், அதாவது வாழ்க்கை முழுக்க இதற்குரிய எதிர்ப்பு சக்தி காணப்படுகின்றது. அப்போ நாங்கள் இது ரெண்டு கொஸ்டின், சில பேருக்கு வருகின்றது வேக்சின், திருப்பியும் வருகின்றது நோய் என்று பார்ப்போம். சில அருமையாக வருகின்றது பார்த்தோம்னா ஒழுங்காக வேக்சின் போடாட்டிக்கு வரலாம், அல்ல அந்த வேக்சின் ஒரு குறைபாடுகள் அந்த குவாலிட்டி, அதாவது தரத்தில் ஒரு பிரச்சனை இருந்தாலும் வரலாம். மற்றும்படி இந்த 2 வேக்சின் போடுவதன் மூலம் நாங்கள் வாழ்க்கை முழுக்க இந்த நோய்க்குரிய எதிர்ப்பை வந்து நாங்கள் வைத்திருக்கலாம். சரி, இப்போ குடும்பத்தில் ஒருவருக்கு இவ்வாறு சின்னமுத்தல் இந்த தட்டமை நோய் வருகின்ற பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போன்று, அதாவது பரவுகின்ற தன்மை அதிகமாக இருக்கும், அது அந்த குடும்ப உறுப்பினர்களுக்கு பரவுகின்ற தன்மை காணப்படும். எனவே ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு இந்த சின்னமுத்து அல்லது தட்டமை நோய் வந்தால் அவருக்கான தனிமைப்படுத்தல் எவ்வாறானதாக இருக்க வேண்டும், உணவு பழக்க வழக்கங்கள் எவ்வாறானதாக இருக்க வேண்டும்? எமது தமிழர்கள் முறையிலும் இதுக்குரிய காணப்படுகின்ற பொதுவாக நாங்கள் கூறுகின்றோம், இந்த வெக்க காலங்களில் வெயில் காலங்களில் நோய் ஏற்படும்போது அம்மாள் வருத்தம் வந்துட்டு சொல்லி நாங்கள் காலங்காலமாக நாங்கள் இந்த இதனை வந்து பின்பற்றுகின்றோம். அதாவது ஐசோலேஷன், தனிமைப்படுத்துகின்றோம். அவர்களை தனியாக ஒரு ரூமில் வைத்துக்கின்றோம், அதுக்கு சுத்தமான இடத்தை போடுகின்றோம். அதன் மூலம் மற்றவர்களுக்கு நோயானது பரவுகிற வீதத்தை குறைக்கின்றோம். இதனை தவிர நாங்கள் அவர்கள் ஆகாரங்களை வந்து போதுமான ஆகாரங்கள், புரத சாப்பாடுகள், நீர் ஆகாரங்கள் கொடுக்க வேண்டும். இதன் மூலம் அவர்களுடைய எதிர்ப்பு சக்தியை வந்து நாங்கள் வந்து பூஸ்ட், அதாவது கூடுதலாக நாங்கள் கொடுக்கலாம். தகுந்த போதிய போசாக்கான ஆகாரங்களை கொடுப்பதன் மூலம் இந்த நோயை வந்து நாங்கள் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரலாம். அதை தவிர நான் உங்களுக்கு கூறின மாதிரி சில வேளை அவர்களுக்கு இந்த குடல் சம்பந்தமான நோய் வரும்போது, குடல் இன்ஃபெக்ஷன் வரும்போது டயரியானது ஏற்படுகின்றது. ஆகவே அந்த நேரத்தில் வந்து நாங்கள் குடிக்கிற தண்ணியை விட இழக்கின்ற தண்ணீர் அளவு கூடும்போது தண்ணித்தன்மை இல்லாமல் டீஹைட்ரேஷன் வருகின்றது. கட்டாயமாக அந்த நிலையில் நாங்கள் வைத்தியசாலையில் ஒரு அனுமதிக்கப்பட வேண்டிய நிலைமை கட்டாயமாக தேவைப்படுகின்றது. வைத்தியசாலையில் நாங்கள் வந்து ஊசி மூலம், அந்த சிலையின் மூலம் நாங்கள் பேஷனுக்குரிய ஹைட்ரேஷன், தண்ணித்தன்மையை கூட்டுகின்றோம். கட்டாயம் அந்த நேரத்தில் வைத்தியசாலையில் வருவது கட்டாயமாக சால சிறந்த தீர்மானம் காணப்படும். அதனை விடுவோமானால் இறப்புகள் ஏற்படுகின்றது. அதனை தவிர சாதாரணமான சின்னமுத்து தட்டமை நோயை வந்து வீட்டில் நாங்கள்
காய்ச்சலுக்கு பேரண்டோல் கொடுக்கலாம், தண்ணீர் சாப்பாடு கொடுக்கலாம், வாந்தி வரும்போது அதுக்குரிய சக்தி மருந்துகளை கொடுக்கலாம். ஆனால் பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு மூச்சு திணறல், நிமோனியா மிசஸாக வருகின்ற தன்மை இருக்கும்போது மாறாட்டமாக ஒரு சொற்கள் ஒரு ஹோமா ஸ்டேஜுக்கு போகும்போது அல்லது தண்ணி டயரியா சிவியராக இருக்கும்போது கட்டாயமாக வைத்தியசாலைக்கு வந்து தகுந்த சிகிச்சை பெற வேண்டும். வைத்திய உதவியை எப்போதும் நாடலாம். சரி, அவர் எத்தனை நாட்கள் இந்த தனிமையில் இருக்க வேண்டும்? பொதுவாக இந்த நோயானது அந்த இன்ஃபெக்ஷன் நாங்கள் ஒரு ஆளுக்கு இந்த இன்னொரு ஆள் கொடுக்குற தன்மையானது அந்த ரேஷ் ஏற்பட முதல் 4 நாட்களுக்கும் அதற்கு பின்பு 4 நாட்களுக்கும் தான் அது கூடுதலாக காணப்படும். ஆகவே கிட்டத்தட்ட ஒரு 7 தொடக்கம் 10 நாட்கள் அந்த நோயை ஏற்பட்டு நாங்கள் ஒரு தகுந்த தனிமையை பேணுவோமானால் அதன் மூலம் நோயானது பரவப்படுகிற வீதத்தை குறைக்கின்றது. இந்த நோயை மிக வேகமாக பரவுகின்றது. அந்த அந்த காலத்தை நாங்கள் தனிமைப்படுத்துவதன் மூலம் நோய் பரவுகிற வீதத்தை குறைத்துக் கொள்ளலாம். சரி டாக்டர், இப்போ வந்து ஒருவருக்கு சிறு வயதில் இந்த தட்டமை அல்லது சின்னமுத்து வந்தால் அவருக்கு மீண்டும் இந்த நோய் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா? நோயானது வரும்போது அதற்குரிய எதிர்ப்பு சக்தியான உடல் உருவாகுவதனால் திருப்பி வர சாத்தியக்கூறு இல்லை. அவர்கள் பொதுவாக இதுக்குரிய அவர்கள் வந்து வாழ்க்கை முழுக்க இதுக்குரிய எதிர்ப்பு சக்தியை கொண்டிருப்பவர்களாகவே காணப்படுகின்றார்கள். ஆகவே வந்தால் எங்களுக்கு அது ஒரு நல்லொரு தன்மை, நாங்கள் எதிர்ப்பு சக்தியை வேக்சின் இல்லாமையே நாங்கள் பெற்றுவிட்டோம் என்ற ஒரு பாசிட்டிவான ஒரு நிலைமை எங்களுக்கு ஏற்படுகின்றது. சரி, இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போன்று அதாவது இந்த நோய் இந்த புலம்பெயர் தேசங்களில் இருந்து வருபவர்களூடாக வருவதாக இதனை எவ்வாறு, அதாவது இந்த அரசாங்கமாக இருந்தால் சரி, இந்த புலம்பெயர் தேசத்தில் இருந்து நாட்டுக்கு வருபவர்களாக இருந்தால் என்ன, அல்லது இந்த சுற்றுலா பயணிகளாக இருந்தால் இந்த தட்டமை நோயுடன் வருகின்றார்கள் என்றால் அதற்கான ஏதாவது பரிசோதனை நடவடிக்கைகளை விமான நிலையங்களில் செய்யக்கூடியதாக. ஏனென்றால் நாங்கள் பார்க்கலாம், இதற்கு முன்னே இந்த கொரோனா பெருந்தொற்று வந்த காலகட்டத்தில் விமான நிலையத்தில் இதற்கான பரிசோதனைகள் இடம்பெற்றது. இதற்கும் அவ்வாறான ஏதாவது நடைமுறைகள் இருக்கின்றதா? சொன்னா இது வந்து நாட்டு பொருளாதாரம் திட்டமிட நிர்ணயிக்கப்படுவது இந்த காலகட்டங்களில் ஒரு சுற்றுலா. ஆகவே இந்த நோயானது பொதுவாக கூட காணப்படுவது வந்து அபிவிருத்தி அடைந்துள்ள நாடுகளில், டெவலப் கண்ட்ரியில் நோயின் தாக்கம் வந்து குறைவாக காணப்படுது. அங்கே பார்ப்போமானால் அவர்கள் அங்கே ஃபுல்லாக வேக்சினேஷன் செய்கின்றார்கள். இது பொதுவாக காணப்படுவது ஆசிய நாடுகளில் தான் கூடுதலாக காணப்படுகிறது. ஆகவே இதுக்குரிய விழிப்புணர்வுகளை வந்து இப்போது எல்லா நாடுகளிலும் தொடங்கி உள்ளார்கள். அந்தந்த நாடுகளில் இந்த நோயானது வந்து கூடுதலாக வரும்போது, அவுட் பிரேக் என்று கூறுகின்றோம், கூட வரும்போது எங்கள் நாட்டுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறும் அந்த நாட்டு மக்கள் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறு கூடுதலாக காணப்படுகின்றது. அதில் நாங்கள் அந்த நாட்டுக்கு போகும்போது நாங்கள் கொண்டு வருகின்ற வீதங்களும் காணப்படுகின்றது. வேக்சினேட்டட் பண்ணாட்டிக்கும் நாங்களும் நோயை வந்து இங்கே காவிக்கொண்டு வருகின்றோம். ஆக இதற்குரிய பொதுவாக எமது கடுமையான சட்டத்திட்டங்கள் காணப்படுவதில்லை. அதுக்குரிய சட்டத்திட்டங்களை கட்டாயமாக எமது ஒரு அவேர்னஸ், அதாவது வருகின்ற நோயாளிகளுக்கு இதை பற்றி ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வு வந்து கட்டாயமாக கொடுக்க வேண்டும். அந்த ஏர்போர்ட்டில், அதாவது நாங்கள் எங்கேருந்து மக்கள் வருகிறார்களோ அந்த ஏர்போர்ட் விமான நிலையங்கள் கட்டாயமாக லீஃப்லெட்ஸோ அதை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷனை வந்து அதுக்கு கொடுப்பதன் மூலம் இந்நோயினை வந்து நாங்கள் கட்டாயமாக தடுக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. இதற்குரிய மேலதிக மனித சுகாதார அமைச்சை தொழில்படுத்துகிறது. இதுக்குரிய யூனிட், எபிடெமி யூனிட் ஆனது காணப்படுகின்றது. அவர்களை இதை செயல்படுத்துவார்கள். அடுத்து நாங்கள் பார்க்கலாம், இந்த அதிகமான இந்த வெப்பமான காலகட்டத்தில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எவ்வாறான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஏனென்றால் இந்த மாதத்தினுடைய இறுதி நாட்களில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும் என்கின்ற ஒரு எச்சரிக்கை சுகாதார அமைச்சினால் விடப்பட்டிருக்கின்றது. வானிலை அறிக்கைகள் கூட அவ்வாறான தகவல்களை கூறிக்கொண்டிருக்கின்றன. எனவே எவ்வாறான பாதுகாப்பு நடவடிக்கைகளில் மக்கள் ஈடுபட வேண்டும்?
ஆம். இது ஒரு இப்போது இந்த காலகட்டமானது ஒரு மிகவும் கடினமான காலப்பகுதியாக காணப்படுகின்றது. இந்த ஏப்ரல், மே எங்களுக்கு ஒரு பெரிய கடினமான காலப்பகுதி. எமது வைத்தியசாலையும் பார்ப்போமானால் இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கால் வந்த 2 பேர் இப்போ வந்திருந்தார்கள் நம்முடைய வைத்தியசாலையிலும் வைத்திய விடுதியில் சிகிச்சை பெற்றார்கள். ஒருவர் மாணவர் மருதன் ஓட்டம் இந்த வெயில் ஓடி அதன் மூலம் அவர் அதுக்குரிய அந்த ஹீட் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுகின்றோம், அந்த வெயிலால் வருகின்ற ஸ்ட்ரோக் அந்த தன்மையால் வந்திருந்தார். இன்னொருவர் பார்த்தோம்னால் அவரும் ஒரு 35 வயதுக்கு உட்பட்ட ரோட் வேலை செய்கின்றார். கான்கிரீட் வேலை செய்யும் போது இயலாமை தசப்பிடிப்போடு சுநீர பாதிப்போடு நமது வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு நாங்கள் வைத்தியம் செய்தோம். ஆகவே இந்த இக்காலகட்டங்களில் நாங்கள் பொதுவாக கூறுகின்றோம், இந்த வெயில் கடுமையான நேரம் 10 மணி தொடக்கம் பின்னேரம் 4 மணி மட்டும் நாங்கள் நேரடியான இந்த வெயில் நிற்பதை இந்த வெயில் வெப்பத்திலிருந்து நிற்பதை தடுத்தல் வேண்டும். 2வது பார்ப்போமானால் தகுந்த நீராகாரங்களை அடிக்கடி நாங்கள் எடுக்க வேண்டும். தனியாக வெறும் நீர் இல்லாது உப்பு போட்டும் எடுக்கலாம். அதாவது நாங்கள் சூடாதல் இல்லாமல் மோர், இளநீர், கஞ்சியல் அப்படி நாங்கள் ஒரு சத்தான ஆரோக்கியமான நீராகங்களை கட்டாயமாக பருக வேண்டும். நாங்கள் போகும்போதும் ஒரு போத்தலில் ஒரு தண்ணீரை குடிநீரை கொண்டு செல்தல் வேண்டும். பிகாஸ் அது உடலை தகுந்த நீர்த்தன்மையாக வைத்திருக்க வேண்டும். இதன் மூலம் நீரிழப்பு கூடுதலாக செல்வதை தடுக்க முடியும். இதனை தவிர நாங்கள் இக்காலகட்டங்களில் இப்போ மாணவர்களை பார்ப்போமானால் இந்த வெயிலில் நின்று விளையாடுகின்ற இந்த நேர முக்கியமானது 10 தொடக்க நாள் அந்த மணித்தியாலங்களில் வெயில் விளையாடுவதை தவிர்த்துதல் சாலை சிறந்ததாகும். அவங்க தங்கள் ப்ராக்டிஸை அதிகாலையில் செய்யலாம் அல்லது 4 மணிக்கு பிறகு செய்யலாம். இடையில் செய்வதை தவிர்க்கல் கட்டாயமாக வேண்டும். அதை தவிர நாங்கள் வெளியில் போகும்போது தகுந்த அளவில் எமது உடலை மறைத்து செல்ல வேண்டும். ஒன்று தோல் சம்பந்தமான இந்த நேரடியான சூரிய ஒளி பாதிப்பால் தோல் சம்பந்தமான அலர்ச்சிகள் ஏற்படுகின்றது. ஆகவே தகுந்த முறையில் எமது உடலை நாங்கள் சூரிய ஒளியிலிருந்து குடை கொண்டு செல்லலாம். மோட்டார் பைக்கர் செல்வர்கள் ஃபுல் ஜாக்கெட் கொண்டு போடலாம். அதன் மூலம் இந்த நேரடியான ஹீட்டால் வருகின்ற தன்மையை குறைக்க முடியும். அடுத்த கண் பாதிப்புகள். இந்த நேரடியான சூரிய ஒளியின் தாக்கத்தால் கண்ணிலும் பல்வேறு வகையான பாதிப்புகள் ஏற்படுகின்றது. கண் அலர்ச்சி நோய் ஏற்படுகின்றது. கண்ணுகள் டஸ்ட் அந்த சிவப்பால் கண்ணின் நீர் இன்ஃபெக்ஷன்கள் ஏற்படுகின்றன. ஆகவே இது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக காணப்படுகிறது. ஆகவே தகுந்த அந்த கண்ணுக்கு நாங்கள் வெயில் போகும்போது கண்ணாடி, கூலிங் கிளாஸ், சன்செட் கிளாஸ் அணிவதன் மூலம் கண் பாதிப்பிலிருந்து நாங்கள் தவிர்த்து கொள்ளலாம். இதனை தவிர கண் சம்பந்தமான கண் நோவுதல், கண் சிவக்கின்றது என்பன ஏற்படும் போது கட்டாயமாக ஒரு வைத்திய ஆலோசனை எடுப்பது சால சிறந்ததாகும். இதன் மூலம் இதனால் வருகின்ற பாதிப்புகளை குறைத்து கொள்ளலாம். அவை இக்காலகட்டங்களில் பொதுவாக பல்வேறு இடங்களில் இப்போது பழக்கடைகள் இருக்கின்ற தர்பூசணியோ அந்த இடக்கடை காணப்படுகின்றது. நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். நம்ம இடங்களில் இந்த மோர் அப்படியான கடைகள் இங்கே விற்கின்ற யாழ்ப்பாணம் குறைவாக காணப்படுகின்றது. அவை காலகட்டங்கள் பல்வேறு வகையான இந்த நீர், அதாவது எங்களுக்கு ஆகாரங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடங்களை கூட்டுதல் ஒரு பிரதேச சபையின் பொறுப்பாக இருக்க வேண்டும். அதனை தவிர நிழல் கூடைகள் பொதுவாக இப்போது பார்த்தோம், எங்கள் பலாலு சந்தீர் அங்கே அந்த பிரதேச சபை நல்ல வேலை செய்கின்றது. நிழல் கூடைகள் சிக்னலில் போட்டுள்ளார்கள். இதன் மூலம் சிக்னலில் நிற்கும் போது வருகின்ற வெயில் வெப்பத்திலிருந்து தாக்கங்கள் குறைவாக காணப்படும். ஒவ்வொரு இடங்களில் உள்ள அந்த பொது மன்றங்களோ அந்த பிரதேச சபைகளோ இதற்குரிய நடவடிக்கைகளை கட்டாயமாக எடுக்க வேண்டும். இதன் மூலம் நாங்கள் பல்வேறு வகையான அந்த நோய் ஏற்படுகின்ற தன்மைகளை குறைத்து கொள்ளலாம். ஆகவே மிக முக்கியமானது நாங்கள் தகுந்த அளவில் நாங்கள் நீராகாரங்களை ஆரோக்கியமான நீராகாரங்களை பெறுதல் வேண்டும். ஏதாவது உங்களுக்கு வித்தியாசமான உடல் வலி, உடல் நோ, மற்றது இந்த சிலம்பு அந்த ஜூரின் போன்ற அளவில் குறைவாக காணப்படுகின்றது, தலையடி கூடுதலாக காணப்படுகின்றது, ஏற்படும் போது உடனடியாக ஒரு மருத்துவ ஆலோசனை கட்டாயமாக எடுக்கல் வேண்டும். நன்றி. இன்றைய தினமும் நலந்தான நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இன்றைய தினம் நலந்தான நிகழ்ச்சியில் இந்த தட்டமை அல்லது சின்னமுத்து நோய் என்றால் என்ன,
அதிலிருந்து நாங்கள் எவ்வாறு எங்களை பாதுகாத்து கொள்ளலாம், அந்த நோய் அறிகுறிகள் எவ்வாறு இருக்கும், அந்த நோய் அறிகுறி உடையவரை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் போன்ற விளக்கங்கள், அதே போன்று சமகாலத்தில் இந்த வெப்பத்தினால் எவ்வாறான தாக்கங்கள் ஏற்படுகின்றது, இந்த வெயிலில் நின்று தொழில் புரிபவர்கள் எவ்வாறு தொழில் செய்ய வேண்டும், மாணவர்கள் எவ்வாறு இந்த வெயில் நிற்பதை தவிர்க்க வேண்டும் போன்ற பல்வேறு மருத்துவ ரீதியான ஆலோசனைகளையும் கருத்துக்களையும் வழங்கிய பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையினுடைய பொது வைத்திய நிபுணர் டாக்டர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோடு சந்திப்போம். வணக்கம். நலந்தானா.